ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃப்ரிட்ஜு தான் பெருசாக இருக்கும், உள்ள பெரிய அளவில் பொருளெல்லாம் இருக்காது. இது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாகவே ஐட்டம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் இருக்க ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியா. அதனால நான் வந்து ஊர்லேருந்து வரும்பொழுதே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து இது வந்து முறுக்கு மாவு இது எல்லாமே வந்து அரைச்சி எங்கள் அம்மா, அத்தை இவங்க வந்து கொடுத்துருவாங்க, எங்கள் மாமியெல்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது இட்லி, இது வந்து முறுக்கு மாவு, இடியப்ப மாவு எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வெல்லம் இருக்குது. வெளியில் வச்சா பூச்சி எதுவும் வந்துடுது, எறும்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இதில் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். சிக்கனு, அப்புறம் ஃபிஷ் இருக்குது. அதாவது வாரத்தில் ஒரு நாள் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அதை ஃபுல்லாக வந்து அந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி தான். ஏன்னா வியாழக்கிழமையில போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, வியாழன் இல்லை வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம ஊரில் போயிட்டு மார்க்கெட்லலாம் அப்பப்போ வாங்கலாம். இங்கே வந்து வீக்கெண்டில் மட்டும்தாங்க ஷாப்பிங் போக முடியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ டக்குன்னு நமக்கு தேவைப்படும் பொழுது அது ஊற வைக்கிறது அப்படியே மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம், அது ஊறுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் இது போல் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருவேன். அது போக ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குது, பேஸ்ட்டாகவும் வச்சுருக்கேன், தனியாகவும் கரைச்சி. இது ஐஸ்கிரீமு, அப்புறம் ஐஸ் க்யூப் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே கொஞ்சம் 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 யூஸ் பண்ணி பிரித்த பேக்கெட்டாக வச்சுருக்கேன் நான். வெளியில் வச்சா பூச்சி எதுவும் வந்துடும். அதனால இது நம்ம எல்லாமே வந்து ஊரில் வாங்கிட்டு வந்த பொருள் தான் முக்கால்வாசி இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து பொருள் எல்லாமே இதில் இருக்குது. திருவாரூர் போட்டிருக்கு பாருங்கள். எங்கள் அம்மா வீடு வந்து திருவாரூர் தான். ஸோ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இது. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சித்திரத்தை, ஜாதிக்காய், கடுக்காய், அது மாதிரி எல்லாமே இந்த பொருள் இருக்கும். ஒரு கஷாயம் போடணும் அப்படின்னா இதில் உள்ள பொருள்லாம் நான் எடுத்து போட்டுக்குவேன். அப்புறம் இது பச்சைப்பயிறு வறுத்து எங்கள் மாமி கொடுத்து விட்ருக்காங்க, எங்கள் மாமா ஒய்ஃபு. அப்புறம் இது வடகம், இது எங்கள் மாமியார் கொடுத்தது. 3 வடகம் இது போல் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு 2 யூஸ் பண்ணிவிட்டு 1 மட்டும் இருக்குது. இது அவள் வெளியில் வைக்கல, நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். இதுவும் வந்து வெளியில் ஒரு பாட்டில் இருக்குது, இது உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு வரதுனால இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீணாக போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இடம் மட்டும் நான்வெஜ் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். மீதி எல்லாத்துலேயும் இந்த பொருள் தான் இருக்குது. முக்கால்வாசி பேர் இந்த போல் வர்றவங்க வந்து ஊர்லேருந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே போல் தான் வைப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சீஸ் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சோண்டு முந்திரி பேக்கெட்டில் இருக்குது. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ப்ரௌனி பிடிக்கும், ஸோ அதனால் ப்ரௌனி வாங்கி வச்சுருக்கோம். இங்கே தேங்காய், இதில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதில் வந்து மோமோஸ்க்கு அரைச்ச சட்னி கொஞ்சம் மீதி இருக்குது. அப்புறம் இந்த பாதி லெமன்லாம் அரிஞ்சது இருக்கும் இல்லைங்களா, அதை இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்துட்டு புளி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதாவது குழம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி. இதில் வந்து பேஸ்ட்டாக இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பேஸ்ட், அது போல் வந்து சட்னி அதுக்கெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு. தண்ணியாக இருக்கிறது வந்து குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் தீந்து போனோன்னே நம்ம வந்து ஃப்ரீசரில் இருக்கிறத எடுத்துக்குவேன். இது சாடின், ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு சமைக்கிறதுக்கு. இது பூண்டு ஊறுக்காய் நான் செஞ்சது. இதில் வந்து சாஸ் ஐட்டமெல்லாம் இருக்குது, சோயா சாஸு, சில்லி சாஸு, மயனஸ் அந்த போல். இங்கே வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த நெய் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து விட்டாங்க. இந்த இடம் இல்லாமல் ஃபுல்லாகிடும், டப்பாவாக இருக்கும். இன்றைக்கி எதுவும் இல்லை, சட்னி இருக்கும், இல்லை ஏதாச்சும் குழம்பு வைக்கிறது மீன் தான் எடுத்து வச்சுருவேன்.
இதில் வந்து தக்காளி வந்து இப்போ வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே உள்ள ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 1.95 ரியாலு. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா 65 ரூபா வரும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். சில டைம் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும், அதனால் தக்காளி இருக்குது. இதில் வந்து கொத்தமல்லி, இது வந்து கொஞ்சம் கிள்ளி டப்பாவில் போட்டு வைக்கணும். நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால் அப்படியே இருக்குது. அது இதில் இருக்கிறது வந்து தோசை மாவு, கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் வந்து இட்லி மாவு இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கரைச்சிக்கிறது. இட்லி ஊற்றுறோம் தான் அந்த பாக்ஸில் இருக்கிறத எடுத்துக்குவேன். லெமனு, இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸு, தக்காளி போன வாரம் வாங்கின தக்காளி ஒரு 3 தக்காளி இருந்துச்சு, அதையும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் கவரில் இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்படின்னா ஆரஞ்சு இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது, அவ்வளோதான் இப்போதைக்கு ஃப்ரூட்டு. அப்புறம் அடியில் வந்து முட்டை, இது வந்து பச்சை மிளகா. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா புளி பாருங்கள் இதில் வச்சுருப்பேன். இதுலேருந்து தான் நல்லா பிச்சு எடுத்து ஒரே கட்டியாக இருக்கும். வெளியில் வச்சா கருத்து போயிடும் இல்லைங்களா புளி. ஸோ ஒரு 1 இயருக்கு வேணும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது வந்து புதினா, இது வந்து வடகம். இது வந்து நாங்கள் ஒரு பாட்டிக்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கினது. மேலே வந்து ஃப்ரீசரில் காட்டினது எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தது. இது வந்து நாங்கள் பொருள்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து மீன் குழம்புக்கு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக துவையல் அரைப்பேன் நான், அதுக்காக. இது வந்து புதினா வைக்கிறதுக்காக டப்பா. இதில் நேற்று வாங்கிட்டு வந்த புதினா இது கொஞ்சம் ஆஞ்சி இதில் வைக்கணும் இந்த டப்பாவில். ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. இது பச்சை மிளகா, அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா காய் இருக்குது, முட்டைக்கோஸ் எல்லாமே நேற்று வாங்கிட்டு வந்தது தான். முட்டைக்கோஸு, கீரை 2 கட்டு வாங்கிட்டு வந்தேன், 1 கட்டு செஞ்சுட்டேன் இன்றைக்கி. இதில் வந்து ப்ரொக்கோலி, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு எல்லாமே இருக்குது. இது பாவக்காய், இது புடலங்காய். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இவ்வளோ தான். ஃப்ரிட்ஜு ஆக்சுவலி பழைய ஃப்ரிட்ஜு தாங்க. நாங்கள் வந்து இந்த வீடு வாடகைக்கு எடுக்கும் பொழுது இந்த வீட்டில் ஆல்ரெடி குடியிருந்தவங்க வந்து அப்படியே இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கேஸு எல்லாமே வந்து அப்படியே எங்கள்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டு பே பண்ணி வாங்கிக்கிட்டோம். அதனால் கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜு தான், ஆனால் பெரிய ஃப்ரிட்ஜு. பட் இந்தளவுக்கு வந்து பொருள் வந்து இன்னுமே வைக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பாக்ஸாக இருக்கும். அது என்ன தான் பாக்ஸ் இருக்குமோ தெரில, இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. தேங்காய் வந்து நான் உடச்சி இது போல் வச்சுருவேங்க. கீரி தான் நான் போடுவேன். ஸோ டக்குன்னு அப்படியே எடுத்து கீரிக்கிறது. அந்த தேங்காய் திருகுறது இல்லை என்கிட்ட, அதனால். இப்போ டோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து பூண்டு நிறைய ஐட்டம்ஸில் பூண்டு போட்டு தான் செய்வேன். அதனால் பூண்டை வந்து கொஞ்சம் உரித்து வச்சுக்கிறது. ஒரு 20 பல் இருக்குமா? இருக்கும், 20-30 பல் இருக்கும். இது வந்து தக்காளி பாதி யூஸ் பண்ணது போக மீதி இருக்குது, அதனால். அப்புறமா இது ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு மீதி இருக்குது, ஈவினிங் போடணும். ஆக்சுவலி அந்த மாதிரி வைக்கக்கூடாது தான். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சோயா சாஸு, பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். இந்த மோமோஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது. இது வந்து பூண்டு சட்னிங்க. நான் வாரத்துக்கு ஒரு நாள் பூண்டு சட்னி செஞ்சு இது போல் வச்சுருவேன். ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு சட்னி மட்டும் செஞ்சுக்கிட்டு இதையும் எக்ஸ்ட்ராவாக தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு சட்னி அடித்து இது போல் வச்சிடுறது. வாரம் ஆனால் தீர்ந்து போயிடும். வாரத்துக்கு ஒரு தடவை செய்வோம். அப்புறம் தண்ணி பாட்டில் என் ஹஸ்பண்டு, நான் குடிக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜ் வாட்டரு. பால் போன வாரம் வாங்கினது கொஞ்சம் மீதி இருக்குது. இது சோடா, அந்த லெமனை எடுத்து இதில் ஊற்றி குடிக்கிறதுக்காக லெமனும் இருக்குது, சோடாவும் இருக்குது. இது இந்த பாஸ்தாக்குள்ள குக்கிங் க்ரீமு என் பொண்ணு கேட்டுச்சேன்னு வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம ஊரில் செய்கிறது கிடையாது, இங்கே எல்லோரும் செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக. மோர், சாஸு, டொமேட்டோ கெச்சப், கீழே ஃபுல்லாக ஊறுகாய் தாங்க இருக்குது.
கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய் தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் என் ஹஸ்பண்ட் வந்து ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ஊறுகாய் பிடிக்காது, அவங்களுக்கு ஊறுகாய் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாமே கீழே வந்து ஊறுகாய் தான், எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது வடுமாங்காய் இருக்குது, இதெல்லாம் வந்து கும்பகோணத்தில் வாங்கினது. என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து கும்பகோணம், நான் வந்து அதுலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கிற திருவாரூர். ஸோ 2 ஊர் ஐட்டமும் இருக்கும். இது எல்லாமே திருவாரூரில் வாங்கினது. தக்காளி பூண்டு தொக்கு, அடுத்து புளி மாங்காய், எலுமிச்சை, மாங்காய், அப்புறம் இது இந்த வாரத்துக்கான பால். இது தீந்தோன்னே அந்த பாட்டிலை எடுத்துக்குவேன். அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கு. அவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜில். இது போக வந்து ஃப்ரூட்ஸ் இந்த வாரம் ரொம்ப வாங்கலை. ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தோம், அது தீந்துருச்சு. நேற்று வாங்கிட்டு வந்து நேற்றையே தீந்துருச்சு. அது போக மாதுளை வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, அதனால் மாதுளை வாங்கலை. அது இல்லாமல் வேறு என்ன பெருசாக வாங்குறது தான். நம்ம என்ன வாங்குவோம், ஆப்பிள். இதில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இதில் வந்து கருவேப்பிலையை வந்து உருக்கி போட்டிருக்கேன். இது இன்னும் வந்து அது தீந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிறத உருவி எடுத்து வச்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது தக்காளியுமே எடுத்து கவர்லேருந்து வெளில வைக்கணும். நேற்று கொண்டு வந்து அப்படியே வச்சதோடு இருக்குது. பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு தேவையில்லை, ஆனாலும் இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் வச்சாச்சு. இதெல்லாமே அப்போ காலியாக தான் இருக்கும். இருக்குது, சரி இடம் இருக்கேன்னு சொல்லி நான் இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஓட்ஸ் எல்லாம் எடுத்து பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். தீந்ததுக்கப்புறம் இதில் இருந்து எடுத்து கொட்டிக்குவேன். மைலோ, ஓட்ஸு, அப்புறம் வந்து இது ரவா, இது வந்து இந்த பயிர் இந்த இருக்கு இல்லைங்களா, வறுத்து கொடுத்துருக்காங்க. சகப்பரிசி, அப்புறம் என்ன இருக்குது, இது பாசிப்பருப்பு, அவல் இதில் கொட்டி வச்சுருக்கேன். மீதி இருந்தது கவரில் இருக்குது. அப்புறம் பாயசம் செய்கிறதுக்குள்ளது. இது வந்து இது நம்ம சம்பா கோதுமை ரவா அது. அவ்வளோதாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜு சுமாராக தான் இருக்கும், ரொம்ப ஐட்டம்ஸ் இருக்காது. எனிவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் வாங்கல அந்த சில டைம் ஸ்வீட்ஸு அது போல் இருக்கும். நான் செஞ்சேன் அப்படின்னா கேசரியெல்லாம் செஞ்சு கூட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன், ஒரு 2-3 நாளைக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அதெல்லாம் இப்போ இல்லை, இந்த வாரம் இன்னும் செய்யலை. அப்பப்போ அப்படியே இனிப்பு சாப்பிடணும் போல் இருந்தால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.